சந்தேகம் மனசில் வச்சுருந்தா இறைவன் வந்து பார்த்தா கூட நமக்கு இடம் இல்லைன்னு போயிடுவோம். அதனால் முதல்ல உங்கள் மனசில் இருக்கிற சந்தேகங்களை வெளியே போடுங்க. அப்புறம் இறைவனுக்கு ஒரு இடம் வையுங்க. என்ன சந்தேகங்கள் இருக்குது கேட்கலாம், அதுக்கேற்ற விளக்கத்தை சொல்கிறேன், தெரிஞ்சுக்கின்னு அதுபடி நடங்க. இந்த பாதையில் வந்தது வரணும்னு எதுவும் ஆசைப்பட்டு வர்றது பெரிய விஷயமே கிடையாது. யார் ஒன்றாலும் வரலாம். ஆனால் இதை சீராக கடைபிடிச்சி கடைசி வரைக்கும் உபதேசங்களை வாங்கி எல்லாத்தையும் அடைஞ்சால்தான் ஞானம் கிடைக்கும். ஒரு வீடு கட்டுறோம், வீடு கட்ட போகிறோன்னா முதல்ல ஒரு கடைக்கால் எடுக்கிறோம், அப்புறம் ஒரு பேஸ் மட்டம் போடுறோம். பேஸ் மட்டம் போட்டுட்டா அது மட்டும் வீடு முடிஞ்சிட்டு அது மாதிரி ஒரு உபதேசம் 2 உபதேசம் வாங்கிட்டா உங்களுக்கு ஞானம் கிடச்சிடும்னு முடிவு பண்ணிட்டாதீங்க. அது மாதிரி கிடைக்காது. அப்போது தொடர்ந்து நீங்கள் எல்லா உபதேசம் வாங்கி உச்சத்துக்கு போகும்போது தான், ஒவ்வொரு படியாக போகும்போது தான் உங்களுக்கு முழுமையான ஞானம்னா என்னான்னு புரிய வரும். அது வரைக்கும் அது சரியாக புரியாது. ஏன்னா ஞானம்ன்றது ஒரு மறைப்பொருள். அதை எதிர் உருவங்கள் கிடையாது, அதுக்கு அடையாளங்கள் கிடையாது, அதை காட்டவும் முடியாது, அனுபவிக்க தான் முடியும். அப்படி அனுபவிக்கணும்னா நீங்கள் முதல்ல உங்களுடைய பாடங்களை சீரான முறையில் பண்ணணும். இதுக்கு காரணமே சொல்லக்கூடாது. காரணம் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பாடம் பண்ண முடியாது. இந்த ஞான பாடம்ன்றது டிவி பார்க்குறீங்க, ஒரு 3 மணி நேரம் பார்க்குறீங்க, பேப்பர் படிக்கிறீங்க, 1 மணி நேரம் படிக்கிறீங்க, வீட்டில் உட்காந்து குழந்தைங்க கூட பேசுகிறீங்க, 2 மணி நேரம் பேசுகிறீங்க. இது எல்லாம் உலகத்துக்காக பண்ணுறது. ஆனால் உங்களுக்காக பண்ணுறது 1 மணி நேரம் அமைதியான முறையில் உங்கள் மனசு தவிக்காமல் உட்காந்து பாடம் பண்ணிங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு உதவும். மற்ற செய்ததெல்லாம் உலகத்துக்கு தான் உதவும், உங்களுக்கு உதவாது. அப்போது இந்த வாழுங்காலத்தில் உங்களுக்கு வழி தேடிங்க, நீங்கள் வாழ வழி தேடிங்க. அதுக்கு தான் இந்த பாடம் தேவைப்படுது. ஒரு அம்மா சொல்லுவாங்க, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, அம்மாவுக்கு கோபம் வந்துடுச்சு. அம்மா சொல்லுவாங்க, நல்ல கதி போவியாடா, நாசனமாக போடுவிடா அப்படின்வாங்க. அப்போ நல்ல கதின்னா என்ன, நாசகதின்னா என்ன அப்படின்னா, இந்த மூச்சு வெளியே போனால் நாசமாயிடுவோம், மூச்சு உள்ளே நின்னா நல்ல கதியாகும். அப்போது நம்ம நல்ல கதிக்கு போனோன்னா இந்த பாடம் அவசியம். மூச்சு வெளியே போகக்கூடாது, வெளியே போகாமல் உள்ளுக்குள்ளே அடங்கணும். உள்ளுக்குள்ளே அடங்கணும்னு நம்ம மூச்சை பிடிச்சிக்க முடியாது. பிடிச்சிக்கணும்னா நம்மளே போயிடுவோம். அதுவே போக்கிலேயே போய் அதை அடக்கி அது உள்ள அடங்கணும். அப்போ நீ பேசினா மூச்சு வராது, தூங்கினா மூச்சு வராது. உனக்கு உள்ளவே இருக்கும்போது அது உனக்கு பாதுகாப்பு. அதுதான் சொன்னான், கட்டாத நாயெல்லாம் காவலுக்கு ஒப்பாதேன்னா. ஒரு நாய் வளர்க்குறோம் வீட்டிலன்னா கட்டி வச்சா தான் திருடம் வந்தால் பிடிக்கும். கட்டாமல் அதுக்கு சோறு போட்டு அவுத்து விட்டுமா அது எங்கன்னா போய் சுற்றி நிற்கும், திருடம் வந்து இங்கே திருடி போடுவோம். அதனால் கட்டி வைக்கணும். அதே மாதிரி நம்ம மனசை நமக்குள்ளே கட்டி வைக்கணும். கட்டி வச்சா தான் நமக்கு வர இன்ப துன்பங்கள் நமக்கு தெரியும். அந்த கட்டி வைக்கிறதுக்கு தான் இத்தனை பாடங்கள் தேவைப்படுது. இந்த பாடங்களை சீராக வாங்கி செய்யுங்க. ஏதோ ஒரு உபதேசம், ஒரு குருக்கிட்ட போனால் இங்கே ஒரு உபதேசம் வாங்கணும், இன்னொரு குருக்கிட்ட போனோம் இன்னொரு உபதேசம் வாங்கினா அது தவறாக போயிடும். எந்த குருக்கிட்ட போனாலும் அங்கேயே கடைசி வரைக்கும் நின்று வாங்க. இங்கே வரணும்னு அவசியமே கிடையாது. அது எந்த குருக்கிட்ட போனாலும் கடைசி வரைக்கும் அவங்க நின்றுங்கன்னா தான் உண்மை உங்களுக்கு விளங்கும். ஆனால் ஒவ்வொரு இடத்துல இங்கே நாக்குது அங்கே நாக்குதுன்னு கடைக்கடியாக போகிற மாதிரி போனோம்னா உண்மை விளங்காமல் போயிடும். அதனால் சீரான முறையில் பாடத்தை பண்ணுங்க. அழகான உபதேசம் இது. அதை உங்களுக்காக வாழறதுக்கு, நீங்கள் வாழறதுக்கு கொடுக்குறது இது. உலகத்தில் வாழறதுக்கு உங்களுக்கே பண்ண தெரியும், ஆனால் நீங்கள் வாழறதுக்கு உங்களுக்கே பண்ண தெரியாது. அப்போ அதுக்கு ஒரு குரு தேவைப்படுறாரு. அந்த குருன்ற முறையில் தான் இதெல்லாம் சொல்லின்னு இருக்கிறேன். ஜாகிரதையாக செய்யுங்க. என்ன விஷயமாம்மா வந்தீங்க? ஏம்மா சரி, நிம்மதினா என்னம்மா அது? அப்போ துக்கம்னா என்னது? சந்தோஷம்னா என்னது? அமைதி எங்கே மாறும்? சந்தோஷத்தில் ஆரவாரம்ல வரும். சந்தோஷத்தில் அமைதி எப்படி வரும்? மனசு சந்தோஷமா இருக்கும், ஆனால் அமைதி இருக்காது. சந்தோஷப்படும். துக்கம்ன்றது அழை வரும், வேதனையை கொடுக்கும், அமைதி இருக்காது. அப்போ இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டதான் அமைதி. அந்த அமைதி தேடணும்னா ஆண்டவனை தேடணும், அப்போ தான் அமைதி கிடைக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் சந்தோஷமும் துக்கமும் விற்கிது, அமைதி விற்கல. அமைதியை விற்கிறவன் ஆண்டவன் மட்டும்தான். அப்போ அவங்ககிட்ட போனால், எந்த கடையில் போனால் எந்த பொருள் வாங்கலாமோ அந்த கடைக்கு போனால் தானே. எல்லா கடையிலையும் போய் எனக்கு அமைதி கொடுன்னா எங்கே கிடைப்பான்?
அதனால் இறைவனை தேடுங்க, கண்டிப்பாக அமைதியாக இருக்கும். சந்தோஷத்தையும் தள்ளிடுங்க, துக்கத்தையும் தள்ளிடுங்க, அமைதியாக இருப்பீங்க. சந்தோஷம் விரும்பிட்டா சந்தோஷத்தினுடைய தொடர்ச்சி துக்கம், துக்கம் வரத்தான் செய்யும். அப்போது சந்தோஷம் எனக்கு வேணாம், அப்போ துக்கமும் எனக்கு வேணாம் அப்படின்னணும். அதனால் அந்த மாதிரிங்க கௌதம புத்தர் ஒரு வழியிலேருந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனோம். அவர் வரார், வழியில் ஒரு கும்பல், அவருக்கு ஆகாத கும்பல் அவரை வழி மறைச்சி கண்ணா முன்னான்னு திட்டுறான். அவர் அசையாமல் நின்னுங்கிறார். அவங்கெல்லாம் திட்டி முடித்த பிறகு அவர் கேட்குறாரு, ஐயா போட்டா அப்படின்றார். போடா அப்படின்றாங்க. யார? மகான், பெரிய மகானை இந்த ஒன்றுத்துக்கு உதவாத நாய் சொல்லுது போடா அப்படின்னு. அவர் போயிடுறாரு. மறுவாரம் அவர் அதே வழியில் வர்றாரு. யாரெல்லாம் திட்டினானோ அவெல்லாம் சேர்ந்து பழங்கிழம் வச்சுக்கின்னு, ஐயா உங்களுடைய அருமை தெரியாது, நாங்கள் தப்பாக பேசிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க, இனிமேல் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு இந்த பழமெல்லாம் கொடுக்குறாங்க அவர்கிட்ட. அப்போ அவர் சொல்கிறார், அப்பா போன வாரம் நான் போகும்போது திட்டினேன்ல, அதை நான் எடுக்கவே இல்லை, அது உனக்கே சொந்தம். இந்த வாரம் எடுத்துன்னு வந்துக்கிற பழம் இதெல்லாம் இதுவும் உனக்கு சொந்தம், ஏன்னா நான் உலகத்துலேருந்து எதையும் எடுக்கிறது இல்லை அப்படின்ட்டார். அப்போது எடுக்கிறது இல்லைன்னும் போது என்ன ஆச்சு? அவருக்கு துக்கமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. எடுக்க ஆரம்பிச்சிருந்தாருன்னா அவங்க திட்டினது அன்றைக்கி வருத்தமாக இருந்திருக்கும், இப்போ வரும்போது பழம் கொடுக்கும்போது சந்தோஷமாக இருந்திருக்கும். ரெண்டும் ஆனான் போது அமைதியாக இருக்கிறார். அது மாதிரி உலகத்தில் சந்தோஷத்தின் துக்கையும் விட்டீங்கன்னா அமைதியான வாழ்வு வாழுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? சந்தோஷம். சொல்லுங்கப்பா. தாய் தகப்பனுடைய விந்தால நோய் வரும், நம்ம பழக்க வழக்கங்களால் நோய் வரும், அதை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா நமக்கு பலங்குதுன்னு பல வழிகளில் போயிடுறோமே, அப்போ அதெல்லாம் நோயாக தானே மாறும். போகும்போதுலாம் சந்தோஷமாக இருந்தது, நோய் வரும்போது மட்டும் துக்கப்பட்ட எப்படி நியாயம்? அதையும் ஏற்றுக்கணும், அது வரதான் செய்யும். கோழிக்கறி சாப்பிட்றேன்ல, கோழிக்கறி சாப்பிட்றோம்லப்பா, அப்போ அந்த கோழிக்கு நோய் வந்து இருக்குது, அந்த கறியை தான் சாப்பிட்டோம், நமக்கும் நோய் வரும். ஆடு நின்றுந்ததுன்னா சளி ஊற்றிக்கினே இருக்கும், நோயான ஆட்டுக்கு. அந்த ஆட்டை அர்த்தத்தை சாப்பிட்ட உடனே அந்த கறி தான் நமக்குள்ளே போய்க்குது, நமக்கு நோய் வரதான் செய்யும். நம்ம செயல் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையே. அப்போ நம்ம திருந்த செய்தோம்னா இதெல்லாம் நமக்கு பாதிப்பு இருக்காது. சொல்லுங்க. ஆமாம், உன் தகுதிக்கு எந்த தர்மம் செய்ய முடியுமோ அந்த தர்மம் செய்யலாம். இப்போ நான் ஒன்றுமே இல்லை, 10 பைசா இல்லாதவன். நான் ஏதோ ரயில்வேயில் வேலை செய்துன்னு இருந்தேன். எனக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு, ஒரு குடும்பம் காப்பாற்றின்னு இருந்தேன். ஆனால் நான் என்ன செய்தேன், இது செய்தால் நான் வாழ்ந்ததுக்கு அர்த்தம் ஆழுமா? ஆடு மாடு கூட குட்டி போட்டுக்குது, பொண்டாட்டி பிள்ளை குட்டியோட வாழுது, அப்புறமா அது பிரிஞ்சு போகுது, அது செத்து போகுது. அப்போ இந்த மனுஷன்றவன் யார்? அவன் எதுக்காக பிறந்தான்? அவன் பிறந்ததுக்கு என்ன அடையாளம் இந்த உலகத்தில் வச்சுட்டு போகிறான் அப்படின்னு சிந்தித்தேன். அப்போ யோசனை பண்ணேன், ஒரு ஆசிரமம் கட்டணும், ஒரு கோயில் கட்டணும். அப்போ ஊருக்காக கோயில், நான் சாமி கும்பிட்றதில்லை, என்னையே கும்பிட்டுக்கிறவன் நான். ஊருக்கு ஒரு கோயில் வேணும். இப்போது இது ஒரு தர்மமாச்சு, எத்தனையோ பேர் கும்பிட்டுட்டு போகிறேன். அப்போ இது தர்மம் தானே. ஆனால் இது தர்மம் தான், சும்மா இல்லை. 3 கோடி ரூபாய் போச்சு, 1.5 கோடி ரூபாய் போச்சு கோயிலுக்கு. அப்போ எவ்வளோ சிரமப்பட்டு கட்டியிருப்பேன், எனக்கு நான் எதையுமே வச்சுக்கல. அப்போது நான் மறைஞ்சிட போகிறேன், இந்த கோயில் இருக்க போகுது. இந்த கோயிலுக்கு வரவங்களாம் என்ன சொல்ல போகிறாங்க? யாரோ ஒரு புண்ணியவான் கட்டி வச்சுட்டு போனான், அதான் தர்மம் இல்லையா? இப்போ இந்த சமாதி கட்டினாங்க, போன மாதம் 3 மாதம் தான் ஓப்பன் பண்ணாங்க. சீடரை 2 லட்சம் 3 லட்சம் போட்டு கட்டினாங்க, 6 லட்சம் ரூபாய் கொடுத்து செலை செய்து வச்சுக்கிறாங்க. இதுதான் தர்மம். இந்த மாதிரி தர்மங்கள் அதுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். 5 தானங்கள் இருக்குது, அதில் ஒரு தானத்தை எல்லாரும் பண்ண முடியாது, 4 தானம் எல்லாரும் பண்ண முடியணும். கோதானம், பூமி தானம், கோதானம், வஸ்திர தானம், அன்னதானம். இந்த 4 தானத்தை எல்லாராலையுமே பண்ண முடியும். ஆனால் பண்ணுறதில்ல, மனம் வர்றதில்லை. அடுத்தவங்க வீட்டு சோத்துக்கு வேணா இவன் போய் உட்காரான், இவன் வீட்டு சோத்துக்கு போட மாட்டேன்றான். அப்படிப்பட்ட மனுஷனுங்க வாழறாங்க. அதனால் தர்மம் மட்டும்தான் தன்னை காப்பாற்றும். அதனால தான் தர்மத்தை பண்ணுங்கன்னு சொன்னது. அது உங்கள் சக்தி எவ்வளவோ அவ்வளோ தர்மம் பண்ணலாம். இந்த அம்மாவுக்கு கோயம்புத்தூர்லேருந்து வராங்க, 3 உபதேசம் தான் வாங்கிக்கிறாங்க, 2 தான் வாங்கியிருக்கிறாங்க. அந்த அம்மா கிட்ட சொன்னேன், இந்த ஜனம் அதிகமாகிப்போச்சு, இடம் பத்தல, பின்னாடி இருக்கிற இடம் வாங்கணும்னு ஒரு என்ன வாங்கணும்னா நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கணும். உடனே 50,000 ரூபாய் கொண்டு காமிச்சாங்க. இதுதான் தர்மம். இந்த தர்மம் அவங்கள காப்பாற்றிட்டோம். அது மாதிரி அவங்கவுங்க செய்யணும். அது நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது யாரையுமே.
அதுக்காக நம்மளால செய்ய முடியாது. 4 பேர் போடும்போது அது எல்லாருக்கும் உதவும், வர ஜென்ரேஷனுக்கும் உதவும், அது புண்ணியம் அப்படின்னு தான் செய்யணும். நம்ம நார்மலாக மனிதர்கள்கிட்டேருந்து நம்ம படிப்படியாக போனோம்னா ஃபஸ்ட்டு என்ன யோசிக்கிறோன்னா, நாம் வேறு இறைவன் வேறு என்று ஒரு பக்கம் யோசிக்கிறோம். சரி. அதுக்கப்புறம் நாமும் மற்ற எல்லா ஜீவராசிகளும் இறைவன் படைப்பு தான் என்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வரோம். அதுக்கப்புறம் நானே நீயே நான் என்று ஒரு பக்கம் பேசுகிறோம். ஸோ இந்த 3 மனோபாவங்களில் எப்படி கடந்து எப்படி எடுத்துக்கணும், ஒவ்வொரு பக்குவத்துக்கு அதுக்கு நிலை எப்படி இருக்கணும் ஐயா? சாதாரண குழந்தைகளாக இருக்கும்போது வீட்டில் பிறந்தவுடனே பக்கத்து வீட்டுக்காரு அவங்க அம்மா எங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறதில்ல. எல்லாரையும் அம்மான்ட்டு எல்லாரையும் அண்ணன் தம்பின்ட்டு அது ஒரு பருவம். ஆனால் அது வளர வளர மனம் வந்த உடனே என் வீடு, என் பொண்டாட்டி, எங்கள் அம்மா, என் அப்பா, அவங்க வேறு அப்படின்றது உருவாகி போகுது. இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்ட உடனே கடவுள் வேறு இல்லை, நான் வேறு இல்லை, கடவுளுடைய படைப்பு தான் நானும் கடவுளும் ஒன்று தான் அப்படின்னு ஆகி போகிறோம். அதனால்தான் சிவாய்க்கு பட்டினத்தார் சொல்லுவார், கடவுள்ன்றது நீ மண்ணில் எப்போ பிறந்தியோ அன்றைக்கே கடவுள் உனக்குள்ளே புகுந்துட்டான், கடவுளுடைய செயல் உனக்குள்ளே புகுந்துட்டான். ஆனால் இந்த பழப்போன மனம் அதை ஏற்றுக்க மறுக்குது. ஏன்னா உலக வாழ்க்கையே இதுக்கு சுகம் அடையாளம். அந்த உலக வாழ்க்கை சுகத்திலேயே இது ஈடுபடுறதை தவிர நிஜ பொருளை அறிய விரும்புறதில்லை. விரும்பாதால என்ன ஆகுதுன்னா கடவுள் வேறு நான் வேறுன்றது நினைக்குது. ஆனால் இந்த நிஜ பொருளை உணர ஆரம்பித்த உடனே இல்லை, கடவுளும் நான் தான், நானே கடவுள் அப்படின்ற நிலைக்கு அது வந்துடுது. அப்போ அந்த நிலை எப்போ வரும் அப்படின்னா ஞான நிலையில் வரும். அது அதனால் சொல்கிறாரு, உனக்குள் நீ இருந்து உலாவினதை யான் அறியேன், ஆனால் எனக்குள்ளே நீ தான் இருந்துக்கிற. ஆனால் இதை நான் தெரிஞ்சிக்காமையே மூடத்தனமாக வாழ்ந்துக்கிறேன் அப்படின்றாரு. ஆனால் எப்போ அது தெரியும்? தனக்குள்ளே தான் உலாவும் போது தான் கடவுள் தனக்குள்ளே உலாவினுக்கிறான்றது தெரியும். ஆனால் தனக்குள்ளே தான் உலாவாத வரைக்கும் கடவுள் தனக்குள்ளே இருக்கிறான்னு தெரியாது. நான் ஒரு உயிர், நான் ஒரு மனிதன், நான் ஒரு ஜீவன் அப்படின்னு தான் வாழறான். இப்போது செத்து போன உடனே ஒருத்தன் சொல்கிறான் ஜீவன் பிரிஞ்சு போச்சுங்க அப்படின்றான், ஒருத்தன் சொல்கிறான் செத்துட்டாருங்க அப்படின்னு சொல்கிறான், ஒருத்தன் சொல்கிறான் ஆன்மா பிரிஞ்சு போச்சுங்கன்றான், ஒருத்தன் சொல்கிறான் உயிர் போயிடுச்சுங்கன்றான். அப்போது அவன் மனநிலைக்கு எப்படி தோணுதோ, அவன் எதை பேசி பழகினானோ அதையே அவன் சொல்கிறான். அப்போது இந்த கடவுளும் நானும் ஒன்று தான் அப்படின்ற நிலை எப்போ கிடைக்குது? மனிதன் தன்னை தான் உணர்ந்து தனக்குள்ளே தன்னை அறிஞ்ச போது தான் கடவுளும் நானும் ஒன்று தான். நான் அதனால தான் பல வீடியோக்குள்ளே கடவுள் எங்கேயும் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற தேடுங்கோ தேடுங்கோ தேடுங்கோன்னு சொல்கிறேன். கடவுள் வெளி உலகத்திலே இல்லை. இந்த இறை பட்சி இறை தேடுது. இறை என்ன? உணவு இல்லையா? அதான உணவு. அப்போது இறைவன் என்னவாக இருக்கிறான் உலகத்தில் அப்படின்னா இறையாகவே இருக்கிறான், இறைவனாகவே இருக்கிறான், உணவாகவே இருக்கிறான், உயிராகவே இருக்கிறான். உணவுன்னு ஒன்று இல்லை, இல்லை இறைன்னு ஒன்று இல்லை, இறைவன்னு ஒன்று இல்லை, மனிதன் ஒன்று இல்லை. அப்போ மனிதனுக்கு தேவையானதுன்னா இறை தேடணும், அவன் இறைவனையும் தேடணும், அவனுக்கு உணவு தேடணும், அந்த உணவை படைத்த இறைவனையும் தேடணும். எந்த ஒரு உணவையும் நீ செய்து சாப்பிட முடியாது, இறைவன் படைப்பில் தான் நீ செய்து சாப்பிடுவ. அப்போ நீ உயிரோடு வாழணும்னா இறை வேணும், அந்த இறை இருந்தாலும் நீ வாழ முடியும். ஆனால் அந்த இறை படைத்தது இறைவன், அந்த இறைவனையை நீ இறையை சாப்பிட்ட உடனே இறைவனையும் நினைக்கணும். ஆனால் பட்சிகள் இறை மட்டும்தான் தேடும், இறைவனை தேடாது. ஏன்னா அதுக்கு இறைவன் தெரியாது. ஆனால் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இறையும் தெரியும், இறைவனும் தெரியும், இல்லையா? அப்படிப்பட்ட இறைவனையும் ஒருத்தன் புனிதமாக தேடுறானோ அவன் காலடியை தொட்டு கும்பிட்றதுல தப்பே கிடையாது. அதெல்லாம் மாணிக்க வாசகர் சொன்னார், நான் எதை கண்டம் பயப்பட மாட்டேன், கத்தி எடுத்து பயப்பட மாட்டேன்டா, பேய் வருது பயப்பட மாட்டேன்டா, கட்டேரி வருது பயப்பட மாட்டேன்டா, கள்ளம் வரான் பயப்பட மாட்டேன், ஆனால் கடவுளை கையெழுத்து கும்பிட்றவன் காலடியில் பயப்படுவோண்டா நான் அப்படின்றான். ஏன்னா உலகத்தில் உயர்ந்த பொருள் அது. அது என்ன ஜாதி? 1000 மதங்கள் இருக்குது உலகத்தில். கடவுள் எந்த மதத்தை சார்ந்தவர்? கடவுள் எந்த ஜாதியை சார்ந்தவர்?
எந்த இனத்தை சார்ந்தவர்? எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாத ஒரு பொருளுக்கு ஜாதியை வச்சு மதத்தை வச்சு பல வழிபாடுகளை வச்சு நம்ம கெடுத்து குடிசவராக்கின்னுக்கிறோம். கடவுளுக்கு ஜாதி மதமே கிடையாது. அவன் ஒரு பொதுவான பொருள். அது அதை வழிபட எல்லாருக்கும் உரிமை உண்டு. எந்த ஜாதி இந்த ஜாதி கும்பிடணும் அந்த ஜாதி கும்பிடணும்லாம் கிடையாது. உயர்ந்த ஜாதி கும்பிட்றதால கடவுள் வர மாட்டான், தாழ்ந்த ஜாதி கும்பிடாதால கடவுள் விட்டுறவும் மாட்டான். எல்லா உயிரினும் வாழற அத்தனை மனிதருக்கும் இறைவன் உண்டு. அப்படிப்பட்ட இறைவனையும் தேடுறதான் மனிதனுடைய வழிபாடுப்பா. அதை தெரிஞ்சுக்கினான்னா கடவுளும் நானும் ஒன்று தான் அப்படின்றத உணர்வோம். சரி, அடுத்த கேள்விங்கய்யா. இப்போது அக்ஞானி மெய்ஞானின்னு சொல்கிறோம். நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா இந்த உடல் தான் நான் என்று சொல்கிறவங்கள அக்ஞானின்னு சொல்கிறாங்க, இந்த உயிர் தான் நான் என்று உருவாடுறவங்கள மெய்ஞானின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த உயிர் தான் நான் என்ற உணர்வு ஏன் எல்லாருக்குமே தோன்றதில்லைங்க? சாதாரணமாக மனிதன் யார் ஒருத்தருமே தனக்குள்ள ஒரு அற்புத சக்தி இருக்குது, அதுதான் நம்மளை ஏக்குது, அதனால தான் நம்ம ஏங்குறோம் அப்படின்றத எவனுமே நினைக்கிறதில்லை. நான் இருக்கிறேங்க அப்படின்ட்டு இந்த உடலை மட்டும்தான் அவனுக்கு அடையாள பொருளாக இருக்குது. இந்த அடையாள பொருளை வச்சுன்னுக்கிறதால இவன் உள்ளகிற மெய்ப்பொருளை மறந்துட்டான். அதனால் இவனுக்கு நானுன்றது இந்த உடல். அப்போ நானுன்ற இந்த உடல் மேலே அவனுக்கு பற்று ஏற்படும் போது நீன்ற ஒரு ஆணவம் அங்கே ஏற்படும். நானுன்ற உடல் மேலே ஏற்படுற பற்றால் நீன்ற ஒரு பொருளும் ஏற்படும். நான் இல்லைன்னா நீ இல்லையே. அப்போது நானுன்ற பொருள் உயிர் மேலே இருந்ததுன்னா நான் தான் நீ தான் நானுன்ற தெரியும். ஆனால் உடல் மேலே ஏறும்போது ஏற்றத்தாழ்வு உண்டு. உடலுக்கு உயிருக்கு ஏற்றத்தாழ்வு கிடையாது. அப்போ இந்த ஏற்றத்தாழ்வு வரும்போது என்ன நினைக்கிறான்னா நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன், நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்த உன்னை கும்பிட்றேன் அப்படின்னு வேறுபாடுகள் இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வரும். ஆனால் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த வேறுபாடு வராது. ஏன்னா எல்லா உயிரும் ஒரு உயிர் தானே, இல்லையா? அதனால தான் சொன்னாங்க எல்லா உயிரும் இன்புற்று இருக்குன்னாரு. எல்லாரும் ஒரு உயிர் தான். உடலை யாரும் பேசலை, எந்த மகானும் உடலை பற்றி பேசலை. எல்லா மகான்களும் உயிரை பற்றி பேசணும். ஆனால் இவனுக்கு உயிரை பற்றி நினைக்கிற நேரம் இல்லை. இவனுக்கு உடலே பெருசாக தெரியுது, உடலே அடையாள பொருளாகுது, உடலே நிஜமாக தெரியுது. அதனால் இவன் உயிரை நம்புறவனுக்கு மெய்ப்பொருள் தெரியல, பொய்ப்பொருள் தெரியுது. அதனால் சொல்கிறான் வெங்காயம் நாற்றுட்டு வெகு நாளாய் காத்திருந்து. இந்த உடல் வளர்ந்ததுலேருந்து வெண்காயம், வெங்காயம் இல்லை. ஆனால் பாட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் மாதிரி இருக்கும், அதனால் வெங்காயத்தை சொன்னார் அப்படின்னு நினச்சிப்பீங்க. வெண்காயம், வெண்காயம்ன்றது உயிர். அப்போ இது இளமையிலேருந்து ரொம்ப நாளாக நான் காத்திருந்தேன் இதை பிடிக்கிறதுக்காக. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், வளர்ந்த உடனே வெங்காயத்தை விட்டு மேல் தோல் துன்றலோ எனக்கு சாவு வந்துடுச்சுன்றார். எதை பிடிக்கணும்னு இவ்வளோ நாள் வளர்த்தனோ அதை சாப்பிடல நான், மேல் தோலை துண்ணேன், சாவு வந்துடுச்சுன்னு. ஆனால் இந்த மேல் தோலை விட்டுட்டு வெண்காயத்தை பிடிச்சேன்னா வெகு நாள் வாழ்ந்திருப்பேனே அப்படின்றார். அப்போது வெண்காயம்ன்றது வெங்காயத்தை எடுத்துக்கூடாது. மகான்கள் அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ முட்டாள்தனமாலாம் எந்த மகானும் சொல்லலை. வெண்காயம், வெண்காயம்னா உள்ளே இருக்குது அழியா பொருள், அது மேல் பொருள் அழியிற பொருள். இந்த காயத்துக்கு சூட்சம உடல் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். புலன்கள், கண் இருக்குது ஆனால் பார்வை இல்லை, இல்லை ஆனால் கண் இருந்துன்னு தெரியலையே. அப்போது கண் இருக்குது பார்வை இல்லை. ஏன் இல்லை? கண்ணுக்குள்ளே இருக்கிற ஞானேந்திரியம் இல்லை, கண் இருக்கிற கர்மேந்திரியம் தெரியுது வெளியே. காது இருக்குது ஆனால் கூப்பிட்டா காது கேட்கல. ஏன் கேட்கல? காது இருக்குது கேட்கணுமே, கேட்கல. அப்போ கண்ணுக்குள்ளே இருக்கிற ஞானேந்திரியம் இல்லை, காதுக்குள்ளே இருக்குது. காது வெளியே இருக்கிற காதுக்கு கர்மேந்திரியம் இருக்குது, அதனால் அது வேலை செய்யலை. அதே மாதிரி உடலில் ஸ்தூல தேகம், சூட்சம தேகம். ஸ்தூல தேகம்ன்றது கர்மேந்திரியம், அடையாள பொருள். உள்ளே இருக்கிற சூட்சம தேகம் ஞானேந்திரியம், அது அடையாளமற்ற பொருள். இந்த அடையாளமற்ற பொருளை பிடிக்கணும். பிடிச்சால்தான் அவனுக்கு உண்மை தெரியும். அடையாளமற்ற பொருளை எவன் ஒருத்தன் நம்பி இருக்கிறானோ அவனுக்கு உண்மைகள் விளங்காது சாமி. ஒரு இளைஞர், அப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும்
நம்ம அதாவது எந்த வயசுல இந்த ஆன்மீகத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? இப்போ பொண்ணும் பொருளும் அருளும் சொன்னதுல பொருள் அருள் தான் முக்கியம்னு சொல்லிட்டீங்க. அருளுக்கு வந்துட்டு இந்த ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கு எந்த வயசுல வரணும்? அதாவது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரணுமா? அது எப்படிங்க? எனக்கு அதான் தெரியல. இதுக்கு வயசு ஒரு தடையே இல்லை சாமி. சரி. வயசு வருது இல்லை. இப்போ சின்ன பிள்ளையா இருக்குது, சொன்னா தெரியும். இப்போ நம்ம கை குழந்தைய கூட்டிட்டு போய் கோயிலில் போய் இதான் சாமின்னு யாருன்னு சொல்ல போகிறோமா? இல்லை, சொல்ல போகிறதில்ல. அதுக்கு கொஞ்சம் புத்தி வந்து ஒரு 5 வயசோ 4 வயசோ 3 வயசோ ஆனதுக்கப்புறம் இப்போ இவர் தான்ப்பா முருகர், இவர் தான்ப்பா செய்வான் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதுக்கு புத்தி வந்தவொடனே சொல்கிற மாதிரி, அந்தந்த பக்குவம் வந்தவொடனே இவங்க சொன்னால் கேட்பாங்க, இவங்க சொன்னால் புரியும் அப்படின்னு நிலை வந்தவொடனே எல்லா பாடமும் வாங்கணும் எந்த கட்டாயமும் இல்லை சாமி. ஒரே ஒரு பாடம், நம்ம பாடம் கதி பாடம் மட்டும் வாங்கி கொடுத்துட்டா அந்த ஒரு பாடமே அவங்களோட வாழ்க்கையை சிறப்பாக்கும். அது யார் கூட சேரணுமோ அவங்க கூட சேர்த்து வைக்கும், யாரை விட்டு பிரிக்கணுமோ அந்த பாடமே அவங்கள விட்டு பிரிக்க வைக்கும். அப்போ சேரிடம் அறிந்து சரி நீ சொல்ல வேண்டியதே இல்லை. அதை பாடம் பண்ணக்கூடிய அவங்களுக்கு யார் கூட சேரணும், யாரை விட்டு விலகணுன்றது தெளிவாக தெரிஞ்சிடும். அந்த ஒரு பாடம் போதும். இதுக்கு வயசு வித்தியாசமே தேவையில்லை. சொல்கிறத புரிஞ்சுக்கிற அந்த பக்குவம் வந்துட்டா போதும். அப்போ ஒரு 8லேருந்து ஒரு 10 வயசுக்குள்ளே ஒரு பாடத்தை வாங்கி கொடுத்துடலாம். முதல் பாடம் அந்த ஒரு பாடமே அவங்களுக்கு தெளிவான மனநிலை. மனம் எப்போ குழம்பும்? அந்த எதுவும் புரியாத வயசுன்னு ஒன்று, அந்த 10லேருந்து ஒரு 14 வயசு. அப்போ தான் அதுக்கு எதுவுமே புரியாது, நல்லது கெட்டது தெரியாத ஆடின்னு ஓடின்னு போயின்னு இருக்கும். அந்த வயசில் அதை விதைச்சிட்டோம்னு சொன்னால், ஒரே ஒரு பாடத்தை விதைச்சிட்டோம்னு சொன்னால் அந்த ஒன்று அவங்கள ஆலமரம் மாதிரி இருந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றும். சரிங்களா? இதுக்கு வயசு வித்தியாசமே இல்லை சாமி. ஏன்னா இப்போ ஐயா சொல்லுவார், இப்போ காலி சட்டியெல்லாம் கொண்டு வந்துட்டு இங்கே உக்காஞ்சிங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்வார். ஆனால் அது எதுக்காக சொன்னாருன்னா, வந்தவங்களை குறை சொல்கிறதுக்காக அவர் சொன்ன விஷயங்கள் இல்லை. வாழக்கூடியவங்க காலி பண்ணிட்டு போய் நின்னால் இறைவனை ஏற்றுக்க மாட்டான், குருவும் ஏற்றுக்க மாட்டார் அப்படின்றது புரியணுன்றதுக்காக தான் சொன்னதே தவிர, வந்தவங்க வயசானவங்களுக்கு ஏம்மா நீ என்னப்பா எதுக்குப்பா உதவுன்னு சொல்கிறதுக்காக, குறை சொல்கிறதுக்காக சொன்ன வார்த்தைகள் இல்லை. வாழக்கூடியங்க உங்கள் சட்டியெல்லாம் காலி பண்ணிட்டு வந்துட போகிறீங்கடா, உங்கள் சட்டியில் கொஞ்சம் சரக்கு இருக்குது, சரக்கு இருக்கும்போதே வந்துருங்க, வந்தேனா தான் குரு கொடுக்கக்கூடிய பாடமும் பழிக்கும், அந்த பாடத்தோட விளைவாக இறைவன் யாருன்னு தெரிஞ்சுப்ப, அதுக்கு முன்னாடி உன்னை யாருன்னு நீ தெரிஞ்சுப்ப. அப்போ அதுக்கு என்ன வேணும்? சரக்கு வேணும். சரி, சரக்கு மட்டும் இருந்தால் போதுமாப்பா? சரக்குன்னா அது என்ன? இந்த உலகம் எது இருக்கிறதுனால இந்த உலகம் உற்பத்தி ஆகினே இருக்குதோ அந்த ஒரு பொருள் தான் மூல வித்து. அந்த ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னால் நீயும் வந்திருக்க மாட்டேன், நானும் வந்திருக்க மாட்டேன், மரம் செடி கொடி எதுவும் வந்திருக்காது. ஏதோ ஒன்று உருவாக்குறதுக்கு ஒரு வித்து வேணும். அந்த வித்து ஒரு விதைன்னு சொல்லலாம், ஒரு மரம் வர்றதுக்கு விதைன்னு சொல்லலாம். வித்துனா என்னதான் எல்லாத்துக்கும் மூலமான ஒரு பொருள், அதுக்கு பேர் வித்து. அப்போது இறைவன் விதைச்சது தான் இந்த விதை, அது இல்லாமல் உயிர்கள் வந்திருக்காது. அப்போ நீயும் நானும் வர்றதுக்கு எந்த காரணமாக இருக்க முடியும்? அப்பாவோட அந்த விந்து, அம்மாவோடைய அந்த சுரோனிதம். இதை வாய்க்கால் இறைக்கிற மாதிரி இறைச்சிட்டு போனோம்னா அங்கே போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. சரி, இது இருந்தால் மட்டும் அங்கே போய் சேர்ந்துருமானா, இது இருந்தால் மட்டும் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இது இருந்தால் மட்டும் போக முடியுமானா, இது ஒரு பொருள் வேணும். எதுக்காக அப்படின்னா, யோகத்தில் நாம் பயணம் பண்ணுறோம், அந்த யோகத்தோட பயணம் அடையணும்னா இந்த பொருள் வேணும். கண்ணு தெரியாதவன் கடந்து போகணும்னா அப்படி அப்படின்னு தடவி போகிறத விட கையில் ஒரு கொம்பு இருந்தால் பாதை மேடும் பள்ளமாக தெரிஞ்சு போகிற மாதிரி போகக்கூடிய பாதைக்கு உதவக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பொருள். இந்த பொருளே போய் காட்டி கொடுத்துருமானா போகாது. நீ நடக்கணும், கையில் கொம்பு வச்சுன்னு ஒரே இடத்துல உக்காண்டா போய் சேர்ந்துருவியா? அங்கே உன்னோட முயற்சி வேணும். அந்த முயற்சி எது வேணும்னா உன்னுடைய மனம். சட்டி காலியாக ஆனால் கூட பரவாயில்ல, உன் மனம் அந்த பொருளை ஏற்றுக்கக்கூடிய இறைவனை தேட போகிறேன் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அது பயணம் பண்ண ஆரம்பிச்சதுன்னா அது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் போய் அது ஊர் போய் சேர்ந்துடும். சரி, இப்போ வந்துங்கய்யா, இப்போ அந்த சட்டியில் சரக்குலன்றீங்க. ஆமாம், சரக்கு வச்சவங்களே நிறைய பேர் ஒரு எந்த வழியுமே தெரியாமல் லாஸ்ட் வரையும் இருக்காங்க. ஆமாம், அவங்க இந்த வழி தெரியாமே லாஸ்ட்ல இறந்துறாங்க. அவங்க நிலை எப்படியா? அதுதான் சொன்னேன், சட்டியில் இருக்கும், மனம் இல்லையே. மனம் இல்லையே. 2 பொருள் வேணும் சாமி, 2 பொருளும் வேணும். எப்படி எல்லாத்துக்கும் இறைவன் 2 விதமான பொருளை வச்சிருக்கான். உலக இயக்கத்துக்கும் இது வேணும், இறைவனும் பார்க்கறதுக்கும் வேணும். ஆனால் இது இப்படி இருந்தால் போதுமா? இப்போ மூச்சு சுவாசம் தான் எல்லாத்துக்கும் சாட்சி. இந்த உயிர் கரை போகணும், கரை போய் கடவுளை போய் அடையணும்னாலும் இந்த மூச்சு இல்லாமல் போக முடியாது, இல்லை செத்தும் போகலாம்.
அப்போ இந்த மூச்சு இப்படியே சதா ஓடினுக்கிற மூச்சு எதை கொண்டு எந்த வாகனத்தில் ஏறினதுனால இது வரைக்கும் போகாத அனுபவத்தெல்லாம் அது காணுது. சதா மூச்சு இப்படி ஏறி இறங்குது. அவன் செத்து போகிறான். எல்லா உயிரும் செத்து தான் போகுது, வாழலை. ஆனால் ஒரு சிலர் மட்டும் இந்த மூச்சை ஏதோ ஒரு விஷயம் பண்ணி, ஏதோ ஒரு வசியம் பண்ணி செத்து போகிற நிலையில இருந்து சாகாத நிலைக்கு கொண்டு போகிறாங்க. இந்த மூச்சு வெளியே போனால் அது செத்தக்கால். இந்த மூச்சு வெளியே போகாமல் எனக்குள்ளே ஓடுங்கன்னா அது சாகா கால். அப்போ செத்து போகிற மூச்சை சாகாமல் பண்ணக்கூடிய சக்தி எதன் மூலிமா கிடைக்குது அப்படின்னா இந்த மனம்தான். இந்த மனம்தான் இந்த மூச்சை கொண்டு போகக்கூடிய வாகனம். வெறும் மூச்சு இப்படி போய் இப்படி வந்து வெளியே போய் தான் இருக்கும், அது விரயமாகி ஒரு நாள் காலி ஆகிடும். ஆனால் இந்த ஒரு பொருள் இருந்தால் போதுமானா இந்த ஒரு பொருள் மட்டும் பத்தாதுப்பா. இந்த ஒரு பொருளை கடத்திக்கின்னு போகக்கூடிய சக்தி இன்னொரு பொருளுக்கு இருக்குது. இது ரெண்டும் எங்கே சேருதோ, இந்த ரெண்டு பொருள் எப்போ ஒன்று தனித்தனியாக இருக்குது, இந்த ரெண்டு பொருள் எப்போ ஒன்று சேருதோ அப்போ தான் நீ நினைக்கிற விஷயங்களை நீ நினைக்கிற இடத்துக்கு அதை கொண்டு போக முடியும். அந்த பொருள் என்னென்னா அதுதான் மனம். இந்த மூச்சு நான் எங்கே நினைக்கிறேனோ அங்கே கொண்டு போனோம்னா அது மனம் இருந்தால் மட்டும்தான் முடியும். மனம் என்ற ஒரு வாகனம் தான் அந்த மூச்சை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் அதை சேர்த்து என்ன நடக்கணுமோ அதுக்கான விளைவுகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது விந்துவாக இருந்தாலும் காற்றாக இருந்தாலும் எது இருந்தால்தான் பயன்படும்னா உன் மனம் பரிசுத்த நிலையில் இருந்தால் மட்டும்தான் இந்த ரெண்டு பொருளுமே பயன்படும். மனம் கெட்டு போய் இந்த ரெண்டு பொருளும் நல்லா தான் இருக்குதுனாலும் அது ஒரு மிருகத்தை மாதிரி வாழ்ந்து ஒரு நாள் செத்து போயுமே தவிர அதுக்கும் பயன்படாது, இறைவனுக்கும் அவன் பயன்பட மாட்டான். எந்த நோக்கத்துக்காக இறைவன் இங்கே அமிச்சானோ அந்த நோக்கம் கடைசி வரைக்கும் செல்லாது. அது எல்லா உயிரும் மாதிரி அதுவும் ஒரு நாள் வாழ்ந்துட்டு இறந்து போயிடும். அது முடிவான நோக்கத்தை அது அடையாமல் போயிடும். காரணம் என்னென்னா மனம் கெட்டால் எல்லாமே கெட்டு போகும். மனம் நல்லா இருந்ததுன்னா உடலில் சக்தி இல்லைனாலும் இறைவன்கிட்ட போகக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. அதுக்கு உதாரணம் யாரு? நாவுக்கரசர். தள்ளாத வயசுல தான் ஒரு இறைவனை போய் சேர்ந்தார். முட்டி போட்டுக்கின்னு முடியாத போகும்போது உடம்பெல்லாம் புண்ணா போனா கூட போய் சேர்ந்ததுக்கு காரணம் என்ன? அது அவருக்காக சொல்லலை, உலகத்தில் வாழக்கூடிய நமக்காக அப்படி ஒரு படைப்பை இறைவன் ஏற்படுத்தி தனக்குள்ள அந்த 4 வரை உற்பத்தி பண்ணியிருந்தான். 4 விதமாகவும் இறைவனை அடையலாம். வயசு ஒரு தடை இல்லை. எல்லா உன்னையும் என்னையும் சேர்க்கக்கூடிய ஒரே பொருள் எதுன்னு மனம் மட்டும்தான். இறைவனையும் மனுஷனையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு கருவி மனம் மட்டும்தான். அது சுத்தமானால், தன்னிலையை அது உணர்ந்தால், எதெல்லாம் பிடிச்சி வச்சுக்குது? தான் என்ற ஆணவத்தை பிடிச்சி வச்சுனுக்குது, உலகம்தான் பெருசுன்ற நினைப்பை பிடிச்சி வச்சுனுக்குது. இது ரெண்டுத்தையும் என்னைக்கு விட்டுட்டு இறைவனே கதின்னு அது எப்போ உட்காருதோ அப்போ வயசே ஒரு தடை இல்லை சாமி. அதுக்கு எதுவுமே ஒரு தடை இல்லை. அது தன்னைத்தானே போய் சேர்ந்துடும். மனித குலத்துக்கு எவன் நன்மை செய்கிறானோ அவன் நல்ல மதவாதி. நல்ல மதவாதி இல்லை, நல்ல மனிதன். நல்ல மனிதன். எவன் தீமை செய்கிறானோ அவன் மதத்தின் பெயரால் பிழப்பு நடத்துறான், அயோக்கியத்தனங்களை அதிகமா ஏற்படும். அவர்களை எல்லாம் நிராகரிக்க வேண்டும். நிராகரிக்கணும். யார் நிராகரிக்கிறது? அப்படி பண்றவங்கிட்ட தான் மக்கள் போய் சேருது. ஏன்னா இப்ப ஒரு ஜவுளி கிடக்குது, அந்த ஜவுளி கடையில நல்ல துணிகளை விற்கிறான், ஆனா விளம்பரப்படுத்தல, அங்க யாரும் போறதில்ல. ஆனா டூப்ளிகேட் துணியெல்லாம் விற்கிறான், நல்ல விளம்பரம், 4 லேடிஸை போடுறான், கூட்டம் அலமோதுது அங்க. இன்னைக்கு மதம் அப்படி போயின்னு இருக்குது. மத நல்லிணக்கம்னு ஒரு வார்த்தை இருக்கு. நல்லிணக்கம், ஆனா அது இழந்து போச்சு. அது என்னது? அது மத நல்லிணக்கம். நல்லிணக்கம்னா நீ மனிதனா வாழும்போது எப்படி? இப்போ கோவில்களில் பார்த்தீங்கன்னா, வெளி பிரகாரத்தில் இந்து மத கோவிலில் சொல்கிறேன், மற்ற மத கோவிலில் சொல்ல, இந்து மத கோவிலில் பார்த்தீங்கன்னா வெளியே வெள்ளை அடிச்சிருப்பான், பக்கத்தில் ஒரு காவி அடிச்சிருப்பான், பட்டை பட்டியாக இருக்கும் அது கோவில் செவுத்துங்களில். அதே செவுத்துக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும். இதனுடைய தத்துவம் என்ன? ஏன் அப்படி அடித்தான்? ஒன்று உள்ளவும் அதே மாதிரி அடிக்கணும், வெளியவே இல்லை ஃபுல்லாக வெள்ளை அடிக்கணும். இது எதுக்கு போட்டான் அப்படின்னா, நீ வெளியே இருக்கும்போது தீயவனாயிரு, வெளியே இருக்கும்போது நல்லவனாயிரு, ஆனால் உள்ளே வந்துட்டா நல்லவனாக மட்டும் இருக்கணும். அதான் நல்லிணக்கம். மத நல்லிணக்கம்ன்றது நீ ரோட்டுக்குள்ளே எப்படியாவது இருந்துட்டு போ, கோவிலுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா ஒழுக்கமாக இருக்கணும், நல்லவனா மட்டும் இருக்கணும், நல் ஒழுக்கத்தோடு இருக்கணும்.
அப்போ மத நல்லிணக்கம்ன்றது மற்ற மதங்களோடு நாங்கள் நல்லிணக்கமாக இருப்பது அல்ல. இது நட்பு, அது நல்ல இணக்கம் இல்லை, நட்பு அது. ஓஹோ. மற்ற மதத்தோட போய் சேர்றது நட்பு, நல்ல இணக்கம் இல்லை. அது நல்ல இணக்கம்ன்றது எல்லா மதத்துக்கும் தேவைப்படுறது. ஆமாம், நீங்கள் சொல்கிறது ஒரு பொதுவான, ஆமா, எல்லாருக்குமான ஒரு தத்துவம். ஆமாம், மனிதன் கடவுள், எல்லாருக்கும் இறைவன் ஒன்றுதான். இதெல்லாம். ஆனால் மெஜாரிட்டி 99% மக்கள் கேட்கறது இல்லை. அதை கேட்க மாட்டாங்க. ஒரு மதம் வச்சுக்கிறான், அவனுக்கு ஒரு கடவுள் வச்சுக்கிறான். இன்னைக்கு இப்படி ஆளுக்கு ஒரு கடவுள், ஆளுக்கு ஒரு மதம் வச்சுக்கிட்டா அப்படி கடவுள் டிபார்ட்மெண்டா இருக்காரு. இல்ல, கடவுள் அப்படி டிபார்ட்மெண்டாவே இல்லை. இவன் டிபார்ட்மெண்ட் ஆக்கிக்கணும். கடவுள் ஒரே டிபார்ட்மெண்ட், உலகன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டை தான் வச்சிருக்கிறாரு. அந்த உலகத்துக்குள்ள மனுஷன்ற ஒரு ஜீவ ஆன்மாவை வச்சிருக்கிறாரு. ஆனா மனம்னு கடவுள் வைக்கல. இந்த மனம்ன்றது ஆன்மா படிச்சுக்கிச்சு. அந்த மனத்தினுடைய செயல்பாடு மாதிரி உலகத்துல நடக்குது. கடவுளுடைய வழிபாடே அங்க இல்லை. ஆனா கடவுளுடைய வழிபாடுன்னு சொல்லுவான். ஏன்னா கடவுளுடைய வழிபாடுன்றது ஒரு புனித தன்மையானது. எதையே நீ இழக்க தயாராக்கணும். அங்க உனக்குன்னு எதையும் வச்சுக்க கூடாது. அதான் கடவுள் வழிபாடு. உன்னால முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு உதவி பண்ணணும். அதான் கடவுள் வழிபாடு. ஏன்னா கடவுள் எதுல இருக்கிறான்னா தர்மத்தில் இருக்கிறான், அதர்மத்தில் இல்லை. அப்போ உன்னையே நீ அங்க இழக்கணும். உண்மையான கடவுள்வாதியா இருந்தா. ஆனா உன்னை சுபிட்சமாக்கிக்கணும், உன்னை ஆடம்பரப்படுத்திக்கணும் வாழும்போது எங்க கடவுள் இருக்குது? அங்க உன் மனத்தினுடைய செயல்பாடு இருக்குமே தவிர கடவுளுடைய செயல்பாடு அங்க இருக்காது. அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, இஸ்லாமியர்கள் தங்களை படைத்தது அல்லாஹ் என்றும், கிறிஸ்தவர்கள் தங்களை எல்லாம் படைத்த கிறிஸ்தவர்கள்லாம் படைச்சது பிதா என்றும், சரி, இந்துக்கள் தங்களை எல்லாம் படைச்சது ஈசன் சிவன். பிதான்றது யாரு? இந்த பிதான்றது இயேசுநாதரே சொல்றாரு. இப்படி அவர்கள் கடவுளால் படைக்கப்பட்டதாக நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உண்மை என்ன? உண்மை ஒரே பொருள். என்னது? ஈசன். ஈசன்னா யாரு அப்படின்னா ஒளியும் ஓசையும் இணைஞ்சது சக்தி சிவம்னு பேர் அதுக்கு. இப்போ நம்ம உடல் இருக்குது. நம்ம உடல் மட்டும் இருந்தால் ஏங்க அது உள்ள உயிர் இல்லைன்னா, இல்லை உயிர் மட்டும் இருந்து உடல் இல்லைன்னா அது இயக்கத்துக்கு வராது. அந்த மாதிரி இருபொருள் சேரணும். நாதமும் ஒளியும் சேர்ந்தால் உலக இயக்கம். அதுதான் மனித இயக்கம், உயிரினங்கள் இயக்கமே அந்த ஓசையும் ஒளியும் சேர்ந்தது. அந்த ஓசையும் ஒளியும் உருவமற்றது. அதுதான் ஈசன்னு சொல்கிறது. மனிதன் கடவுள், ஒரே கடவுள்னு சொன்னீங்க. ஆமாம். கொஞ்சம் சாதாரண ஈசன் வந்துட்டீங்க. ஆமாம். இப்போதான் ஈசன்னா என்னன்னா தனி உருவம் கிடையாது அதுக்கு. அதுக்கு ஒரு மதம் கிடையாது, அதுக்கு ஒரு ஜாதி கிடையாது. அது உலகத்தினுடைய பேரொளி. அது ஒளியும் ஓசையும் இணைஞ்சது. அதுக்கு மதமோ பேரோ ஜாதியோ இனமோ நாடோ மொழியோ கிடையாது. அதுதான் உலகத்தையும் இயக்குது, நம்மையும் இயக்குது. ஆனால் நம்ம மனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உருவ வழிபாடுகளை அவனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஈசன்ன்ற தத்துவம் நல்லா இருக்கு, நல்ல தத்துவம். சரி, இந்த தத்துவத்தை மாற்று மதத்தினரும் ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர்கள் எப்படி சொல்வார்? ஏன்னா அதுதான் அல்லாஹ். அல்லாஹ்னா யார்? அவரு இப்போ நபி, அவர் ஒரு ஞானி. அல்லாஹ்ன்ற ஒரு யாரு? அல்லாஹ்னா அல்லாங்க. இப்படிதானே இருக்குது. அல்லாஹ்ன்ற ஒரு குறிப்பு காட்ட முடியுமா? அப்போ நீங்கள் ஈசனுடைய உருது டிரான்ஸ்லேஷன் அல்லான்றீங்க. எல்லாமே அதாங்க. அதுலேருந்து தோன்றுனது தானே. பேர் அவன் வச்சுக்கிட்டான். பேர் நான் இப்போ எனக்கு 4 புள்ள பிறந்து போச்சு. நான் அப்பாவுக்கு எனக்கு ஒரு பேர் தான். ஆனால் 4 புள்ளைக்கு 4 பேர் வச்சுக்கிறேன். அந்த மாதிரி தோன்றப்பட்டது இந்த மதங்கள். ஆதியில் ஏதுங்க மதம்? இயற்கையை தானே வழிபட்டான். சந்திரனை வழிபட்டான், சூரியனை வழிபட்டான், வெள்ளியை வழிபட்டானே. அப்போ எங்கேருந்து இந்த மதம்? மனிதன் வாழலையா? நாகரீக காலத்தில் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் அமைச்சுக்கினான். ஒவ்வொரு ஞானி வரும்போது ஒவ்வொரு அமைப்பை உண்டாக்கிட்டான். 2500 வருஷத்துக்கு முதையே இந்த கருத்து வந்துட்டு. எப்படி வந்துட்டுன்னா, திருமூலரே சொல்லிட்டாரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. எனக்கும் அதில் உடன்பாடு, உங்களுக்கும் அதில் உடன்பாடு இருக்கும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒரு பொருள்னு சொல்லிங்க. ஆமாம். ஆனால் எங்கே பிரச்சனை வருதுன்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான். சரி, அந்த ஒரு தேவன் யாருன்றதுல தான் பிரச்சனை. அதுதான் சொன்னேன். அதுக்கு பேர் கிடையாது. அதை தான் திருமூலர் சொல்றாரு. அப்பா
கடவுள்ன்ற ஒரு நீ சொல்கிற மாதிரி பேர் கிடையாது அதுக்கு, நீ சொல்கிற மாதிரி அளவும் கிடையாது அதுக்கு. அது எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு யாரும் இது வரையும் கண்டுபிடிச்சோன்னே கிடையாது. நான் கூட ஒரு 3000 வருஷமாக தேடுறேன், என்னால் கூட கண்டுபிடிக்க முடியல. என்னடா ரோட்டுக்கு வந்து கடவுள் கடவுள் கடவுள்னு கத்தி கிடக்குறீங்க அப்படின்றாரு. யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும், வேறறியாமல் விளம்புகின்றேன்ன்றார். எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு தெரியல. அப்போ ஒருவனே தேவன் சொன்னவர் எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு சொல்ல முடியலடான்றாரு. நீங்களும் அரூரத்தை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இறைவன் அரூரமாகனவன், ஆனால் சொரூப வடிவில் இருக்கிறாரா இல்லையா? சொரூப வடிவில் இருக்கிறாரு. நீ தேடும் போது எப்படி, எந்த சொரூபம்? நீயே உன்னை எழுந்து தேடும் போது உனக்கே ஒரு இப்போ வள்ளலாறு கூட ஒளியை போட்டு காட்டினார், ஜோதி வடிவம்ட்டு. ஆனால் ஜோதிக்கு ஒரு உருவம் உண்டு, நாதத்துக்கு உருவம் இல்லை இல்லையா? அப்போ நாதம் கேட்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது, கேட்குது. ஆனால் அது எங்கே இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இறைவன் ஒளியும் ஓசையும் மகனம், சந்திரனும் சூரியனாகவும் இருக்கிறான். அப்படி அப்படி இப்போ ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஓர் இறைவன் இருந்துகிட்டு இருந்தீங்க. இப்போ சூரியனும் சந்திரனும் கூட உலகத்துக்கு ஒன்று தானே இறைவன் சொல்லிட்டீங்க. அந்த இடத்துல தான் சூரியனும் சந்திரனும் இறைவன்னா எங்கள் இறைவனுக்கு நிகர் யாரும் இல்லை என்று சில மதங்கள் எல்லாரும் சொல்லிக்கலாங்க. நான் கூட சொல்லுவேன் சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை. நான் கூட சொல்லுவேன் எங்க அப்பாவுக்கு ஈக்குவலா இந்த உலகத்துல எந்த அப்பாவும் இல்லைங்க. நான் சொல்லிப்பேன் என் பெருமையை. ஆனா என்ன எங்க அப்பாவோட 1000 அப்பாவுக்கு ஊர்ல இருக்கிறான். இது அவன் தற்பெருமையை பேசுகிறது, உண்மையை பேசுறதில்லை. உண்மையை பேசினால் உலகம் ஒரு கொடைக்கிழ இயங்குது. உங்களுடைய இந்த சொரூபம், இறைவன் சொரூபம் சந்திரனாக இருக்கிறார், சூரியனாக இருக்கிறார், அடையாளமா இருக்கார். சொரூபம்ன்றது அடையாள பொருள். ஆமா, இத இன்னும் ஆழமாக போய் விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் மனித மூளையில் எந்த மனுஷனும் 1% மேல யூஸ் பண்றதே இல்லை மூளை. சரி, கரெக்ட், உண்மை. இது வரைக்குமே உண்மை. 5% மூளையை யூஸ் பண்ணவர் ஐன்ஸ்டீன். இந்த கடவுளை பற்றிய கருத்துக்களில் அவர் சொல்றாரு என்னன்னா, கடவுளின் உருவம் எதுன்னு கேட்கிற நேரம் அவர் சொன்ன பதில், மொத்த பிரபஞ்சத்தையே நீ கண்ணுக்குள்ள எடுத்துக்கோ, அதுதான் இறைவனது உருவம். நம்மளும் சொல்றோம், எல்லா மகானும் அதை தானே சொல்றோம். அப்ப நம்ம சந்திரன் சூரியன் இது அடையாள பொருள் தான். சொரூபம் பண்ணீங்கல்ல, அந்த சொரூபத்துக்கு அடையாள பொருள் அது, அதுவும் ஒண்ணு. ஆமா, அதுல சொரூபம் மற்ற பொருள், அதையும் கடந்ததான் கடவுள். அடையாளமே இல்லாதது கடவுள். ஆனா அந்த அடையாளம் இல்லாததுக்குள்ள இத்தனை அடையாளங்களும் இருக்குது. நீ கண்டு கொண்டது அடையாளம் தான் அது. சரி, இவ்வளோ இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், ஓர் இறைவன். சரி, ஆனா எவனும் கேட்க மாட்டேங்கிறானே. கேட்க மாட்டானே, கேட்டா பொழுப்பு போகுமே. அதுக்கு என்ன செய்யறது? கேட்க வைக்கணும். செய்யவே முடியாது சாமி, செய்யவே முடியாது. ஏன்னா இத போய் நீங்க 4 பேர்கிட்ட உண்மையை பேசுனீங்கன்னா அவனுக்கு போலி விஷயமே பிடிச்சு போச்சு. ஆரம்ப காலத்திலிருந்து சித்தர்கள் இதை சொல்வதில் உறுதியாக இருக்கிறார்கள், ஒரே இறைவன் அப்படின்னு. ஆனால் அவ்வளவு சித்தர்களும் அவர்கள் வாழும் காலத்தில் பித்தனாகத்தான் பார்க்கப்பட்டார்கள். பித்தனாக இருந்தால்தான் அவன் சித்தனாக. ஆமா, பைத்தியம். ஆமா அப்படின்னுவான். ஆமா, அப்படி இருந்து இறைவனுக்கு பைத்தியம் ஒரு பேர் இருக்குதா? ஆமா, பித்தா பிறை சூடி பெருமானேன்னுட்டு. அப்ப இறைவனே பைத்தியக்காரன் தான். அதனால சித்தரும் பைத்தியக்காரன் தான். ஏன்னா பைத்தியமா இருக்கும்போது தான் இந்த இவனுங்கிட்ட வந்து சேராத நின்னான் அவன். இவன் காரியவாதியா இருந்துதானா சித்தன் இந்த மக்களோட சேர்ந்து சீரழிஞ்சு போயிருப்பான். சித்தன்ற பேரையை இழந்திருப்பான் அவன்.